இங்க நம்ம ஹீரோவோட நண்பன் செத்து போயும் அவனோட உடம்புல இருந்து கொசு மட்டும் வந்துட்டே இருக்கு. இப்ப இவனை 4 பேர் சேர்ந்து தூக்கி அடக்கம் பண்ணிடலான்னு பார்க்க, ஆனா எத்தனை பேர் சேர்ந்து தூக்கினாலும் இவனை தூக்க முடியல. கடைசியில நம்ம ஹீரோனை யாரையும் தூக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஆளை தூக்க சொன்ன உடனே அவனும் தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த ஊர் மக்கள் இவருக்கு காரியம்லாம் பண்ணி மாலை போட போறப்ப மறுபடியும் கொசு விட்டுட்டு அநியாயம் பண்றாரு. அடுத்து திடீர்னு இந்த பூசாரி என்ன நினைச்சாருன்னு தெரியல, இவர் தான் நம்ம 2 ஊரையும் ஒன்னா சேர்த்து வைக்க வந்த தெய்வம்னு சொல்லி காலில் விழுந்துறாரு. கூடவே அவங்க நம்பிக்கையா கும்புற மலையில நம்ம முருகன் வந்து அந்நேரத்துல குறி சொன்ன உடனே எல்லாரும் காலுக்கு விழுந்துடுறாங்க. அடுத்து இந்த ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சு நம்ம சாமியோட மனசை குளிர வச்சா அவர் இந்த ஊருக்கு நல்லது நடக்கட்டும்னு சாமி ஜோதியை கட்டுவாருன்னு சொன்ன உடனே திருவிழா ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கிறப்ப இந்த பாடி திடீர்னு காணாம போகுது. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான் இந்த பாடி ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வராங்க. பார்த்தா திடீர்னு மறுபடியும் அந்த சேருக்கு பாடி வந்துருது. எப்படின்னா நம்ம ஹீரோனி தான் தன்னோட அண்ணனோட பாடியை வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் விளாடுறாங்கன்னு சொல்லி இவர் இந்த ஊரை விட்டு தூக்கிட்டு போய் எரிக்கலான்னு பார்க்க அங்க ஒரு கப்பல் இவளை பாத்துறாங்க. அதனால மறுபடியும் போய் பாடியை வச்சிருப்பான். இப்ப கடைசியா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சாமியாக ஒண்ணு சேர்ந்து சாமிக்காக 108 கூட தண்ணி எடுத்து ஊத்தி சாமி மனசை இறங்க வச்சதால இந்த ஊருக்காக சாமி இந்த ஊருக்கு ஜோதி காமிச்சு நல்ல வழி காட்டுறாரு.